பார்ட்டிசிபென்ட்ஸ்ல செக் பண்ணுங்க. உங்க நேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. எல்லாரும் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் யாருக்கும் ரிமைண்டர் குடுக்க வேண்டாம். யார் வந்திருக்காங்க, வராதவங்களுக்கு கால் பண்ணாதீங்க. யார் வந்திருக்காங்க, வரலாங்கிறத மட்டும் மானிட்டர் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. உங்க அட்டெண்டன்ஸ் நோட்ல வந்து டிக் பண்ணுங்க. நோட் பண்ணி வைங்க. மீட்டிங்க மட்டும் கவனிங்க. மீட்டிங்ல சொல்ற விஷயத்த உங்க உங்களுக்குள்ள கொண்டு போங்க. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிஒன். திஸ் இஸ் சரவணன், டப்ளின் யுவர் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 23 சண்டே. நம்ம எவ்ரி சண்டே வந்து நியூ அச்சீவர்ஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியா அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டாபிக் மட்டும் தான் சேம். ஒவ்வொரு வாரமும் புது புது வேற வேற லீடர்ஸ் வந்து பேசுவாங்க. அவங்க இந்த பிசினஸ்ல புதுசா பிரான்ஸ் வந்திருப்பாங்க, இல்ல பிரான்ஸ் அண்ட் எபோ லெவல்ல குவாலிஃபை பண்ணவங்க வந்து பேசுவாங்க. அவங்க எப்படி இந்த பிசினஸ்க்குள்ள வந்தாங்க, எப்படி இந்த பிசினஸை பார்த்தாங்க, அவங்க எப்படி இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் என்ன சொன்னாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் அவர் எப்படி பார்த்தாரு, அதை எப்படி வந்து தாண்டி இப்போ இந்த லெவல் வந்திருக்காரு, அது எல்லாமே அவர் ஷேர் பண்ணுவார். அதை நீங்க கேட்கும்போது அது அது வந்து உங்களுக்கு உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு வகையில யாராவது ஒருத்தர் பேசுறது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்து இந்த பிசினஸ்ல நம்மளும் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும்னு தான் நம்மளும் ட்ரை பண்றோம். ஒவ்வொருத்தரும் இப்ப என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ என்னோட வீட்ல எங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கல, ஐயோ என் மாமியார் ஒத்துக்கல, ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல, என் ஃப்ரெண்ட்ஸ் வேற கேலி பண்ணிட்டான், கிண்டல் பண்ணிட்டான், வீட்ல வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு, இல்ல வந்து அது இதுன்னு உங்களுக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஏதாவது ஒரு இதுல ஸ்டக் ஆகி நிப்பீங்க, ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இந்த மீட்டிங் வந்து உதவியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லயுமே இருந்தவங்க இங்க இருக்கிறாங்க. அந்த மாரி இருந்து சாதிச்சு மேல வந்தவங்க இருக்காங்க. அந்த மாரி ஒவ்வொருத்தரும் இங்க பேசும்போது, அது இங்க பல பேருக்கு கனெக்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்பளால முடியும். அடுத்து இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும். அதனால வந்து மீட்டிங்க கவனிங்க. இங்க நான் பேசுறதுக்கு ஓகே மேடம். தேங்க் யூ. ஃபிரெண்ட்ஸ் இங்க வந்து பேசின ஒவ்வொரு லீடர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் தான். வேலையில இருப்பீங்க, இல்ல வீட்ல இருப்பீங்க. இந்த பிசினஸ் வந்து நீங்க பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா பண்ணிறலாம். பண்ணணும்னு நீங்க வந்து உறுதியா நெனச்சீங்கன்னா, நீங்க பண்ணிடலாம். பிரான்ஸ் டைரக்டர் குவாலிஃபை பண்ணணும் வித் பிபிபியோட. 2600 பிவிக்கு மேல ஆக்சுவல் பிவில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆக்சுவல் பிவில டிபிபி 2600 பிவி நீங்க ஆக்சுவல் பிவில வந்தா தான் டிபிபி வரும். ஓகேங்களா? அந்த ஆக்சுவல் பிவில டிபிபி நீங்க டிபிபியோட குவாலிஃபை பண்ணா தான் டைரக்டர் குரூப்லயே நம்ம ஆட் பண்ணுவோம். 2600 ஆக்சுவல் ஏன்னா அப்படித்தான் நம்ம வந்து கடந்த 2, 3 மாசமாவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டீமுக்குள்ள. டிபிபியோட புதுசா பிரான்ஸ் குவாலிஃபை பண்றவங்கள தான் நம்ம குரூப்புக்குள்ளேயே ஆட் பண்றோம். டைரக்டர் குரூப்புக்குள்ள. ஓகேங்களா? அதனால வந்து ஏன்னா அதுதான் வந்து ஒரு ரியல் லீடர்ஷிப். ஏன்னா வந்து டிபிபியோட குவாலிஃபை பண்றதுக்கு கண்டிப்பா வந்து நீங்க டீம டெவலப் பண்ணுவீங்க. ஒரு டீம் ஸ்ட்ரென்த்தோட நீங்க குவாலிஃபை பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த மாசம் குவாலிஃபை பண்ணுவீங்க. அடுத்தடுத்த லெவல் போவீங்க. அந்த விஷயத்துக்காக தான் நம்ம இந்த மாரிலாம் வந்து நம்ம டீமுக்குள்ள நம்ம செட் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? நீங்க உங்களோட லெவல் ஆட்டோமேட்டிக்கா மாறிரும். இன்கம் வரப்போகுது. பட் ஆனா வந்து இந்த மாரி பண்ணுங்க. இந்த மாரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு ஸ்கோப் இருக்கும். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அது உங்களுக்கு தெரியுதோ, புரியுதோ, புரியலையோ, பட் இந்த மாரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ப வந்து சொல்லி தரோம். ஓகேவா? ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு குழந்தை வந்து படிப்பா உன் நல்லதுக்கு தான்னு சொன்னா படிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் லைட்டா மிரட்டி, அதட்டி, இல்ல நாளைக்கு நீ படிக்கலைன்னா வந்து நாளைக்கு கிளாஸ்க்குள்ள வராத, இல்ல முட்டி போடுன்னு சொல்லும்போது, அதுக்கு பயந்தாவது படிச்சுடுறாங்க இல்லையா? அந்த மாரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? அந்த மாரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து லீடர்ஸ் வந்து ஆ இப்ப பண்ணி தான் தீரணும், பண்ணாதான் அப்படிங்கிற மாரி சொல்ல வேண்டிய சூழ்நிலையா வருது. பட் எல்லாமே நல்லதுக்கு தான். நீங்க நீங்க வந்து புரிஞ்சுகிட்டு நீங்க பண்ணீங்கன்னா, வின் வின் தான் இங்க. நீங்களும் வின் பண்ணலாம், நாமளும் வின் பண்ணலாம். எந்த ஒரு ஆ செல்ஃபிஷ்னஸும் இங்க இல்ல. ஓகேவா? உங்கள யாரும் இங்க ஏமாத்தல. நீங்க அது வந்து பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் பண்ணலாம். டிபிபியோட 2600 பிபி எடுத்து பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணணும்னு மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத ஆ என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலைன்னா, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு மேல ஆல்ரெடி குவாலிஃபை பண்ணவங்க. உங்களுக்கு மேல மேல இருக்கக்கூடியவங்க. குறைஞ்சது வந்து நீங்க பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணணும்னா, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பிரான்ஸ புடிக்காதீங்க. அங்க ஒரு அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒரு
ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஒரு பாலிடிக்ஸ் நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணணும்னா, உங்களுக்கு மேல இருக்க பிரான்ஸ்ட்ட நீங்க புடிச்சு நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அவங்க சில்வர் ஆயிரணும். அவங்களுக்கு சைடு பிவி வராது. ஓகேவா? அவங்களுக்கு சைடு பிவி வர வரைக்கும் உங்கள பிரான்ஸ் குவாலிஃபை பண்ண மேபி அது எல்லாரும் கிடையாது அப்படி. அவங்களுக்கும் தெரியாது இல்லையா? ஏன்னா அந்த பிசினஸ வந்து எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கும் அது தெரியாது. அது வந்து அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? நமக்கு கீழ ஒரு டீம் நல்லா டெவலப் ஆனுச்சுன்னா, நம்ப சைடு பிவி கொஞ்சம் டிலே ஆனா கூட, எப்ப வேணாலும் நம்ம அத டெவலப் பண்ணி நம்ம இன்கமா மாத்திக்கலாம். ஆனா ஒரு டீம் டெவலப் ஆகுறத வந்து நம்ம வந்து தடுக்கிற மாரி, இல்ல வந்து ஏதாவது பண்றோம் அப்படின்னா வந்து அந்த டீம் வந்து உடைஞ்சு போயிருங்கிறது ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாரிலாம் ஏதாவது 10ல ஒருத்தர் 2 பேர் வந்து இருக்கிறாங்க. அதனால சேஃபர் சைடுக்கு எப்பயுமே வந்து 1க்கு 2 லீடர தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனிஷியலா பிசினஸ் என்ன ஏதுன்னு அ தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இன்வைட் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரான்ஸ். பிரான்ஸ் குவாலிஃபை பண்றதுக்கு குறைஞ்சது அவங்களுக்கு மேல மேல இருக்கக்கூடிய சில்வர் ஸ்டார் தான் பெஸ்ட். அவங்க உங்களுக்கு எதுவுமே ஆ இது இல்லாம தடையே இல்லாம பிரான்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெளிவா அடிப்பாங்க. தெளிவா சொல்லுவாங்க. பிரான்ஸ் நீங்க அடிக்கணும்னா, அ குறைஞ்சது வந்து சில்வர், சில்வர் அண்ட் எபோவ் லெவல்ல இருக்கிறவங்கள புடிச்சுக்கோங்க. பெரிய லீடர புடிச்சீங்கன்னா தான் இங்க பெருசா வளர முடியுங்க. அத ஓப்பனா நான் சொல்றேன். உங்களுக்கு மேல மேல இருக்கிற லீடர புடிச்சுக்கோங்க. உங்களுக்கு மேல ஐயோ! இவரே பிரான்ஸ்ல தான் இருக்காரு. இவரே சில்வர்ல தான் இருக்காரு. அப்படின்னு நீங்க நெனச்சு அவர பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை மாறாது. ஓகேவா? நான் இந்த பிசினஸ்க்குள்ள உள்ள வந்தேன். ஓகேவா? எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சுச்சு. நான் பாட்டுக்கு கிடு 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 கிடுன்னு பண்ணேன். ஓகேவா? நம்ம இங்க யாரையுமே ஏமாத்தல. இங்க பாருங்க. இந்த பிசினஸ்ல வந்து கண்டிப்பா போட்டி இருக்கணும். பொறாம இருக்கக்கூடாது. போட்டிக்கும், பொறாமைக்கும் வித்தியாசம் தெரியுமா உங்க எல்லாருக்கும்? போட்டிக்கும், பொறாமைக்கும் வித்தியாசம் தெரியுமா? எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க வந்து பண்றீங்க. ஓகேவா? அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ப வந்து பெஸ்ட்டா பண்ணணும்னு நெனச்சு, நம்ப வந்து பெஸ்ட்டா ஹார்ட் வொர்க் பண்ணி பண்றோம். ஓகேவா? நம்ப ராவும் பகலும் வந்து பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்றோம். நம்ம பண்ணி முடிச்சுட்டோம். ஆனா இன்னொருத்தர் வந்து அத விட பெஸ்ட்டா பண்ணிட்டாங்க. அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஆனா நம்பள விட ஒருத்தர் பெட்டரா பண்றாங்கன்னா, அப்ப அவங்க இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்ப நம்ப அவங்கள விட இன்னும் கஷ்டப்படணும். அந்த போட்டி இருக்கணும். பொறாம இருக்கக்கூடாது. அவங்கள எப்படி நம்ம வந்து பழி வாங்கலாம், இல்ல அவங்கள எப்படி காலவாரி விடலாம், இல்ல அவங்கள எப்படி கெடுத்து விடலாம் அப்படி நினைக்கக்கூடாது. கண்டிப்பா போட்டி இருக்கணும். ஒரு மார்க் நான் இவ்வளோ மார்க் எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு நமக்கு போட்டி இருக்கணும். இவன விட நம்ம பீட் பண்ணணும். அப்ப இவன விட அதிகமா படிக்கணும்னு நினைக்கணும். அந்த போட்டிக்கும், பொறாமைக்கும் வித்தியாசம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அது புரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாரி போட்டி இருக்கக்கூடாது. அந்த பிசினஸ்குள்ள கண்டிப்பா போட்டி இருக்கணும். ஆனா பொறாம இருக்கக்கூடாது. நம்ம பெஸ்ட்டா பண்ணணும்னு நினைக்கணும். ஓகேவா? இங்க யாரும் யாரையும் வந்து தடுக்க முடியாது. யாரும் யாரோட குரோத்தும் ஒருத்தர்னால ஒருத்தருக்கு வந்து பாதிப்புலாம் இருக்காது. நீங்க உழைக்கலைன்னா, உங்களுக்கு கீழ இருக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு மேல போயிட்டே இருப்பாங்க. அதனால வந்து நீங்க எல்லாரும் பிரான்ஸ் அடிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிரான்ஸ்ங்க. ஓகேவா? பிரான்ஸ் லெவல் அடிக்கணும்னு நெனைக்கிறவங்க, உங்களுக்கு மேல மேல இருக்கக்கூடிய பெரிய லீடர புடிச்சு, நீங்க பாட்டுக்கு மேல வாங்க. யாரையும் பார்க்காதீங்க. முன்னாடி, பின்னாடி, சைட்ல, மேல எதையும் பார்க்காம முன்னேறி வாங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை மாற வேண்டியது அ பெரிய ஒரு கடமை. உங்க வாழ்க்கைய மாத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. உங்களுக்கு நெறைய பணம் தேவைப்படுது. இவங்க அவங்களுக்காகலாம் நீங்க யாருக்காகவும் விட்டுக் குடுக்காதீங்க. உங்களோட முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போய்க்கிட்டே இருங்க. உங்கள பாருங்க. உங்க ஃபேமிலிய பாருங்க. வேற யாரையும் பத்தியும் கவலைப்படாம நீங்க இந்த பிசினஸ பண்ணுங்க. யாரும் உங்களால பாதிக்கப்படுறதில்ல. எல்லாரும் பெனிஃபிட் தான் அடைய போறாங்க. ஓகேங்களா? அதனால வந்து நீங்க பாட்டுக்கு பண்ணி முன்னாடி வரதுக்கான என்ன வழிங்கிறத பார்த்து பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நான் மீட்டிங்க முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ. விஷ் யூ ஆல்.